வீட்டுக்கு கிளம்பணும் ஒரே பாயிண்ட். ஏன்னா இப்போ உலக அழிவு அங்கங்க நடந்துட்டு இருக்கு, நமக்கு ஃபயர் ஆகுது. நம்மளால இவ்வளவு கஷ்டப்பட்டு யோகா பண்ணி அந்த மாதிரி ஒரு கோர விபத்துல இயற்கை சீற்றங்கள் மூலியமா கடைசி டைம்ல எந்த ஒரு பாபா குழந்தைகளும் சரீரம் விடக்கூடாது. அதுதான் ஒரு பிரஸ்டீஜ் நமக்கு, சரிங்களா? ரொம்ப நோய் வாய்ப்பு, அதாவது ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்துக்காக நம்ம சரீரம் விடக்கூடாது. இயற்கை உடல் கொலை, ரேப்பு கடைசி டைம்ல எல்லாமே நடக்கும். அதுல பிகேஸும் மாட்டுவாங்க, கண்டிப்பா மாட்டுவாங்க. ஆனா அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்க கூடாது. நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லிருந்தீங்கல்ல சிஸ்டர், பிகேஸ் கொலை பண்ணிப்பாங்க. இல்ல, ஆக்சுவலா அது பாபா சொல்லல. ஒரு 10 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு மதுபன் கிளாஸ்ல அந்த மாதிரி சொன்னதா சொல்றாங்க. அது கன்ஃபார்மா எனக்கு தெரியல. கொலை மீன்ஸ் என்ன, அந்த கொலை வெறியோட சமஸ்காரம் முதல் கடைசி டைம்ல பிகேஸ்குள்ள நடக்குமா. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, உங்களில் யார் முழு உலகத்திற்கும் சேவை செய்கிறார்களோ, நிறைய பேரை தங்களுக்கு சமமாக மாற்றுகிறார்களோ, ஓய்வு பிரியராக இருப்பதில்லையோ, அவர்கள்தான் நேர்மையானவர்கள். கேள்வி: பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை ஒருபோதும் சொல்ல முடியாது. பதில்: எங்களுக்கு பிரம்மாவோடு எந்த தொடர்பும் இல்லை. நாங்கள் நேரடியாக சிவ பாபாவை நினைவு செய்கிறோம் என்ற பிராமணர்களாகிய நீங்கள் ஒருபோதும் சொல்ல முடியாது. பிரம்ம பாபா இல்லாமல் பிராமணர்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியாது. யாருக்கு பிரம்மாவோடு தொடர்பில்லையோ, அதாவது யார் பிரம்மா வாய் வம்சாவளியினர் இல்லையோ, அவர்கள் சூத்திரர்களே ஆவர். சூத்திரர்கள் ஒரு பொழுதும் தேவதைகளாக ஆக முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை பிரம்மா மூலம் புரிய வைக்கிறார். குழந்தைகளே, அருங்காட்சியகம் அல்லது கண்காட்சியின் திறப்பு விழா செய்ய வைக்கிறீர்கள். ஆனால் எல்லையற்ற தந்தை எப்பொழுது திறப்பு விழா செய்துவிட்டார். இப்போது இதன் கிளைகள் கொண்டிருக்கிறது. நிறைய பாடசாலைகள் வேண்டும் அல்லவா? இது ஒரு பாடசாலை. இதில் பாபா இருக்கிறார். இதனுடைய பெயர் மதுபன் என்று வைக்கப்பட்டுள்ளது. மதுபனில் எப்போதும் முரளி வாசிக்கிறார் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள். யாருடைய முரளி? பகவானுடையது. பகவான் நிராகாரமானவர் அல்லவா? முரளியை பௌதீக ரதத்தில், அதாவது சரீரத்தில் மூலம் கூறுகிறார். அவருடைய பெயரை பாக்கியசாலி ரதம் என்று வைத்துள்ளனர். இதை யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ள முடியும். இவருக்குள் பாபா பிரவேசிக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். வேறு யாரும் படைப்பவரை அல்லது படைப்பின் முதல் இடைக்கடை இரகசியத்தை கடைசியில் தெரிந்திருக்கவில்லை. பெரிய மனிதர்கள், கவர்னர் போன்றவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களின் மூலம் திறக்கிறார்கள், அவ்வளவுதான். யார் மூலமாக திறக்கிறீர்களோ அவர்களுக்கு முதலில் பாபா எப்படி புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்ற அறிமுகத்தை கொடுங்கள் என்று பாபா எப்போதும் கடிதத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். அதனுடைய கிளைகள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் என்று யார் மூலமாவது திறக்க வைக்கிறார். உண்மையில் பாபா வந்திருக்கிறார் என்று சிறிதாவது புரிந்து கொள்ளட்டும். உலகத்தில் அமைதியின் ஓம் சாந்தி. உலகத்தில் அமைதியின் ராஜ்யம் அல்லது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை பிரம்மாவின் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய திறப்பு விழா நடந்துவிட்டது. இப்போது இதன் கிளை திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வங்கியின் கிளைகள் திறக்கப்படுவதை போல் ஆகும். பாபா தான் ஞானத்தை கொடுக்க வேண்டும். இந்த ஞானம் பரமபிதா பரமாத்மாவிடம்தான் இருக்கிறது. ஆகையால் அவரைத்தான் ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீக தந்தையிடத்தில்தான் ஆன்மீக ஞானம் இருக்கிறது. அதை ஆத்மாக்களுக்கு கொடுக்கிறார், புரிய வைக்கிறார். ஹே குழந்தைகளே, ஹே ஆத்மாக்களே,
நீங்கள் தங்களை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா என்ற பெயர் பொதுவானதாகும். மகானாத் ஓம் சாந்தி. சில டிஸ்டர்பன்ஸ், சாரி பாபா. மகான் ஆத்மா, புண்ணிய ஆத்மா, பாவ ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆத்மாவிற்கு பரமபிதா பரமாத்மா தந்தையும் புரிய வைத்து கொண்டிருக்கிறார். தந்தை ஏன் வர வேண்டும்? கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஆஸ்தை கொடுப்பதற்காக. பிறகு சதோப்பிரதான புதிய உலகத்தில் வர வேண்டும். உலகத்தில் வரலாறு புவியியல் திரும்ப நடந்து இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. புதிய அல்லது பழைய உலகம் மனிதர்களுடையது ஆகும். நான் புதிய உலகத்தை படைப்பதற்காக வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார். மனிதர்கள் இல்லாமல் உலகம் இருப்பதில்லை. புதிய உலகில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அதனுடைய ஸ்தாபனை மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சூத்திரரில் இருந்து பிராமணர்களாகியுள்ளீர்கள். பிறகு உங்களை பிராமணனில் இருந்து தேவதைகளாக ஆக்க வந்துள்ளேன். பாபா இப்படி புரிய வைக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். நீங்கள் புதிய உலகத்திற்கு எப்படி செல்வீர்கள்? இப்போது உங்களுடைய ஆத்மா தூய்மையற்றதாக விகாரம் நிறைந்ததாக இருக்கிறது எனும் பொழுது நிர்விகாரியாக ஆக வேண்டும். பிறவிகளுக்குமான பாவங்களின் சுமை தலையில் இருக்கிறது. எப்போதிலிருந்து பாவம் ஆரம்பமாகியிருக்கிறது? பாபா எத்தனை ஆண்டுகளுக்கு புண்ணிய ஆத்மாக்களாக மாற்றுகிறார்? இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தெரிந்திருக்கிறீர்கள். 21 பிறவிகள் நீங்கள் புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தீர்கள். பிறகு பாவாத்மாக்களாக ஆகியுள்ளீர்கள். எங்கே பாவம் நடந்ததோ அங்கே துக்கம்தான் இருக்கும். எத்தகைய பாவம்? அதையும் பாபா கூறுகிறார். 1. நீங்கள் தர்மத்தை நிந்தனை செய்தீர்கள். நீங்கள் எவ்வளவு தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று என்னை அழைத்தீர்கள். நான் இப்போது வந்துள்ளேன். தூய்மையாக்கக்கூடிய தந்தை நீங்கள் வசப்படுகிறீர்கள், நிந்தனை செய்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் பாவாத்மாக்களாக ஆகிவிட்டீர்கள். பிறவிகளுக்கும் பாவியாக இருக்கிறேன், வந்து தூய்மையாக்குங்கள் என்று சொல்கிறீர்கள். எனவே பாபா புரிய வைக்கிறார், யார் அனைத்திலும் அதிகமான பிறவி எடுத்தார்களோ அவருடைய நிறைய பிறவிகளின் கடைசியில் நான் பிரவேசமாகிறேன். பாபா நிறைய பிறவிகள் என்று எதை சொல்கிறார்? குழந்தைகளே, 84 பிறவிகள். யார் முதலில் வருகிறாரோ அவர்கள்தான் 84 பிறவிகளை எடுக்கிறார்கள். முதலில் இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் வருகிறார்கள். இங்கே நீங்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்காகத்தான் வருகிறீர்கள். சத்திய நாராயணனுடைய கதையைத்தான் சொல்கிறார்கள். எப்போதாவது யாராவது ராமர் சீதையாக ஆவதற்கான கதையை சொல்கிறார்களா? அவர்களை நிந்தனை செய்துள்ளார்கள். பாபா நரனிலிருந்து நாராயணனாக்குவதற்காக நாரியிலிருந்து லக்ஷ்மியாகவும் தான் மாற்றுகிறார். அவர்களை ஒரு பொழுதும் யாரும் நிந்தனை செய்வதில்லை. நான் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். விஷ்ணுவின் 2 ரூபம் லக்ஷ்மி நாராயணன் ஆகும். சிறு வயதில் ராதா கிருஷ்ணர் ஆவார். இவர் ஒன்றும் சகோதரி அல்ல. தனி ராஜாக்களின் குழந்தைகளாக இருந்தவர்கள். அவர் மகாராஜா குமார், இவர் மகாராஜா குமாரி. இவர்களை சுயம்வரத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயணன் என்று சொல்கின்றனர். இந்த விஷயங்களை அனைத்தையும் மனிதர்கள் யாருக்கும் தெரிவதில்லை. இந்த விஷயங்கள் கல்பத்திற்கு முன்னால் யாருடைய புத்தியில் நின்றதோ அவர்களுடைய புத்தியில் தான் நிற்கும். இந்த லக்ஷ்மி நாராயணன், ராதா கிருஷ்ணன் போன்ற அனைவருக்கும் கோவில்கள் இருக்கிறது. விஷ்ணுவின் கோவில் கூட இருக்கிறது. அதனை நாராயணனுடைய கோவில் என்று சொல்கிறார்கள்.
மேலும் லக்ஷ்மி நாராயணனுடைய தனித்தனி கோவிலும் இருக்கிறது. பிரம்மாவிற்கும் கூட கோவில் இருக்கிறது. பிரம்மா தெய்வத்தாய நமக, பிறகு சிவ பரமாத்மாய நமக என்று சொல்கிறார்கள். அவர் தனிப்பட்டவராகி விட்டார் அல்லவா? தேவதைகளை எப்பொழுதாவது பகவான் என்று சொல்ல முடியுமா? எனவே பாபா புரிய வைக்கிறார், யார் மூலமாக திறப்பு விழா செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு முதலில் உங்களின் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்கான பகவான் அடித்தளம் இட்டுவிட்டார் என்று புரிய வைக்க வேண்டும். உலகத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தில் அமைதி இருந்தது அல்லவா? இவர்கள் சத்யுகத்திற்கு எஜமானர்களாக இருந்தார்கள் அல்லவா? எனவே மனிதர்களை நரனிலிருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லக்ஷ்மியாக மாற்றும் பெரிய பல்கலைக்கழகம் அல்லது ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று புரிய வைக்க வேண்டும். விஸ்வ வித்யாலயம் என்று நிறைய பெயர் வைத்திருக்கிறார்கள். உண்மையில் அவை ஒன்றும் உலக பல்கலைக்கழகம் அல்ல. யூனிவர்ஸ் என்றால் முழு உலகம் என்றாகிவிட்டது. முழு உலகத்திலும் எல்லையற்ற தந்தை ஒரே கல்லூரியை திறக்கிறார். உலகத்தில் தூய்மையாவதற்கான விஸ்வ வித்யாலயம் இந்த ஒன்று மட்டுமே ஆகும். அதை பாபா ஸ்தாபனை செய்கிறார். நாங்கள் முழு உலகத்திலும் சாந்திதாமம், சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறோம். ஆகையால் இதனை ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று சொல்லப்படுகிறது. ஈஸ்வரன் வந்து முழு உலகத்திற்கும் முக்தி, ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை கொடுக்கிறார். பாபாவின் விஷயம் எங்கே? இவர்கள் அனைவரும் சொல்லிக்கொள்ளும் பல்கலைக்கழகங்கள் எங்கே? யூனிவர்ஸ் என்ற முழு உலகத்தையும் மாற்ற வேண்டும். இது பாபாவின் காரியமாகும். நம்மை இந்த பெயரை வைக்க விடுவதில்லை. அரசாங்கம் தாங்களே வைத்துக்கொள்கிறது. இதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். அதையும் முதலில் புரிந்து வைக்கக்கூடாது. எங்களுக்கு பெயர் பிரம்மகுமார் குமாரிகள். எப்போது பாபா வந்து இவரை ரதமாக்குகிறாரோ அப்போதுதான் இவர்களுடைய பெயர் பிரம்மா என்றாகிறது. பிரஜாபிதா என்ற பெயர் புகழ் பெற்றது அல்லவா? அவர் எங்கிருந்து வந்தார்? அவருடைய தந்தையின் பெயர் என்ன? பிரம்மாவை தேவதையாக காட்டுகிறார்கள் அல்லவா? தேவதைகளின் தந்தை கண்டிப்பாக பரமாத்மாவாகத்தான் இருப்பார். அவர் படைப்பவர் ஆவார். பிரம்மாவையும் முதல் படைப்பு என்று சொல்லலாம். அவருடைய தந்தை சிவபாபா. அவர் சொல்கிறார், நான் இவருக்குள் பிரவேசித்து இவருடைய அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். எனவே குழந்தைகளே, இது ஈஸ்வரிய அருங்காட்சியகம் என்று புரிய வைக்க வேண்டும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே, வாருங்கள், வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குங்கள் என்று தன்னை அழைத்தீர்கள் என்று பாபா கூறுகிறார். ஹே குழந்தைகளே, ஹே ஆத்மாக்களே, நீங்கள் தங்களுடைய தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகி விடுவீர்கள். மன்மனா பவ என்பது கீதையின் வார்த்தையே ஆகும். பகவான் மட்டுமே ஒரே ஒரு ஞானக்கடல். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் அவரே. கிருஷ்ணர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவராக இருக்க முடியாது. அவர் தூய்மையற்ற உலகத்திற்கு வர முடியாது. தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையற்றவர்களே தூய்மையாக்கும் பாபாதான் வருகிறார். இப்போது என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவம் பஸ்பமாகும். எவ்வளவு சகஜமான விஷயமாக இருக்கிறது. பகவானுடைய மகா வாக்கியம் என்ற வார்த்தையை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். காம விகாரம் மிக பெரிய எதிரி என்று பாபா பரமாத்மா கூறுகிறார். முதலில் நிர்விகார உலகமாக இருந்தது, இப்போது விகார உலகமாக இருக்கிறது. துக்கமோ துக்கம்தான் இருக்கிறது. நிர்விகாரிகளாக இருந்தார்கள் என்றால் சுகமோ சுகம்தான் இருக்கும். எனவே பகவானுடைய மகா வாக்கியம், காமம் மிக பெரிய எதிரி. இதன் மீது வெற்றி அடைவதன் மூலம் நீங்கள் உலகத்தை வென்றவர்களாக ஆகுவீர்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும். ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். நாங்களும் அவரை நினைவு செய்கிறோம். ஏனென்றால் கல்லூரி திறக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதனுடைய திறப்பு விழா செய்கின்றார்கள் அல்லவா?
அதுபோல இதுவும் கூட கல்லூரியாகும். நிறைய கிளை நிலையங்கள் இருக்கிறது. கிளை நிலையங்களில் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். கண்டிப்பாக டீச்சரும் கவனித்து கொள்ள வேண்டும். பாபா புதிய புதிய கிளை நிலையங்கள் நல்ல நல்ல டீச்சர்களை நியமிக்கிறார். விரைவாக தங்களுக்கும் சமமாக மாற்றி பிறகு மற்ற சென்டர்களுக்கு சேவையின் பொறுப்பை எடுத்துக்கொள்ள அனுப்ப வேண்டும் என்பதற்காக வைக்கிறார்கள். யார் யார் சரியான முறையில் முரளியை படித்து சொல்ல முடிகிறது, புரிய வைக்க முடிகிறது என்று பார்க்கிறார். பிறகு இப்போது நீங்கள் இங்கே அமர்ந்து வகுப்பு நடத்துங்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒத்திகை பார்த்து வைத்து அவர்களை அமர்த்திவிட்டு மற்ற இடங்களுக்கு சென்டர்களை பார்த்து கொள்ள சென்றுவிட வேண்டும். பிராமணிகளின் வேலை ஒரு சென்டரை பார்த்தார்களோ பிறகு சென்று வேறொரு சென்டரை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு டீச்சரும் 10 to 20 சென்டரை ஸ்தாபனை செய்ய வேண்டும். நிறைய சேவை செய்ய வேண்டும். கடைகளை திறந்து கொண்டே செல்லுங்கள். தங்களுக்கு சமமாக மாற்றிவிட்டு யாராவது விட்டு கொண்டே செல்ல வேண்டும். பொறுப்பாக ஒவ்வொருத்தரையும் விட்டு செல்ல வேண்டும் சொல்கிறார். யாரையாவது தங்களுக்கு சமமாக தயார் செய்து விட்டுவிட்டு வேறொரு சென்டர் திறக்க வேண்டும் என்று மனதில் வர வேண்டும். ஆனால் இப்படி நேர்மையானவர்கள் பலரில் சிலர்தான் இருக்கிறார்கள். யார் முழு உலகத்திற்கும் சேவை செய்கிறார்களோ அவர்களைத்தான் நேர்மையானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சென்டரை திறந்தார்கள், தங்களுக்கு சமமாக மாற்றினார்கள், பிறகு மற்றொரு இடத்தில் சேவை செய்ய வேண்டும். ஒரே இடத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நல்லது. யாருக்கும் புரிய வைக்க முடியவில்லையோ வேறு யாராவது காரியம் செய்யுங்கள். அதில் தேக அபிமானம் வரக்கூடாது. நான் பெரிய வீட்டை சேர்ந்தவன், இந்த வேலையை எப்படி செய்வேன்? எங்களுக்கு வலி ஏற்படும். கொஞ்சம் வேலை செய்தால் எலும்பு நோகும் என்பதை தேக அபிமானம் என்று சொல்லப்படுகிறது. எதையும் புரிந்து கொள்வதில்லை. மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அல்லவா? பாபா இன்னார் எனக்கு புரிய வைத்தார், என்னுடைய வாழ்க்கையை சரி செய்து விட்டார் என்று மற்றவர்களும் எழுத வேண்டும். சேவையின் நிரூபணம் கிடைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் டீச்சராக வேண்டும். பிறகு தாங்களே எழுத வேண்டும். பாபா எங்களுக்கு பின்னால் பராமரிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் நிறைய பேரை தனக்கு சமமாக மாற்றியுள்ளேன். நாங்கள் சென்டர்களை திறந்து கொண்டே செல்கிறோம். இப்படிப்பட்ட குழந்தைகளைத்தான் மலர்கள் என்று சொல்லப்படுகிறது. சேவையே செய்யவில்லை என்றால் எப்படி மலர்களாக ஆக முடியும்? மலர்களின் தோட்டமும் இருக்கிறதல்லவா? எனவே திறந்து வைப்பவர்களும் புரிய வைக்க வேண்டும். நாங்கள் பிரம்மகுமார் குமாரிகளாக இருக்கிறோம். சூத்திரனிலிருந்து பிராமணர்களாக ஆகியிருக்கிறோம். பாபா இந்த பிராமண குலம் மற்றும் சூரிய வம்ச சந்திர வம்ச குலத்தை ஸ்தாபனை செய்கிறார். இந்த சமயத்தில் அனைவரும் சூத்திர வர்ணத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சத்தியகுத்திலோ தேவி தேவதா வர்ணத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். பிறகு சத்திரிய வைஷ்ய வர்ணத்தவர்களாக ஆனார்கள். எத்தனை கருத்துக்களை குழந்தைகள் மறந்து விட்டார்கள். முதலில் பிராமண வர்ணம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். பிரம்மா எங்கிருந்து வந்தார்? இந்த பிரம்மா அமர்ந்திருக்கிறார் அல்லவா? நல்ல விதத்தில் புரிய வைக்க வேண்டும். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை. யாருடைய ஸ்தாபனை? பிராமணர்களுடைய ஸ்தாபனை. பிறகு அவர்களுக்கு படிப்பினைகளை கொடுத்து தேவதையாக்குகிறார். நாங்கள் பாபாவிடம் படித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் பகவானுடைய மகா வாக்கியம் அர்ஜுனனுக்காக என்று எழுதிவிட்டார்கள். யார் அர்ஜுனன் என்பது யாருக்கும் தெரியாது. நாம் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஒருவேளை யாராவது நாங்கள் சிவபாபாவின் குழந்தைகள், எங்களுக்கு பிரம்மாவோடு எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னால் பிறகு எப்படி தேவதைகளாக ஆகுவீர்கள்? பிரம்மாவின் மூலம்தான் ஆவீர்கள் அல்லவா? சிவபாபா உங்களை எப்படி, யார் மூலமாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று சொன்னார்? பிரம்மாவின் மூலம்தானே சொன்னார். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் தான் அல்லவா? பிரம்ம குமார் குமாரிகள் என்று சொல்கிறீர்கள். நாங்கள் பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக பிரம்மா நினைவிற்கு வருவார் அல்லவா?
சிவ பாபா பிரம்மாவின் உடல் மூலம் படிப்பிக்கிறார். பிரம்மா பாபா இடையே இருக்கிறார். பிராமணர்களாக ஆகாமல் எப்படி தேவதையாக முடியும்? நான் எந்த ரதத்தில் வருகிறேனோ அவரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மாவை தந்தை என்று சொல்லவில்லை என்றால் எப்படி குழந்தைகளாக ஆக முடியும்? தங்களை பிராமணன் என்று புரிந்து கொள்ளவில்லை என்றால் சூத்திரர்களாகவே ஆவார். சூத்திரனிலிருந்து உடனேயே தேவதையாக ஆகுவது கடினமானதாகும். பிராமணர்களாகி சிவபாபாவை நினைவு செய்யாமல் எப்படி தேவதையாக முடியும்? இதில் குழப்பமடைவதற்கான அவசியமே இல்லை. எனவே திறந்து வைப்பவர்களுக்கும் பாபாவின் மூலம் திறப்பு விழா நடந்துவிட்டது என்று புரிய வைக்க வேண்டும். தந்தையை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்துவிடும் என்று உங்களுக்கும் கூறுகிறோம். அந்த தந்தை தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவராக இருக்கிறார். பிறகு நீங்கள் தூய்மையாகி தேவதைகளாகி விடுவீர்கள். குழந்தைகள் நிறைய சேவை செய்ய முடியும். நாங்கள் பாபாவின் செய்தியை கொடுக்கிறோம் என்று சொல்லுங்கள். இப்போது செய்வதும் செய்யாததும் உங்களுடைய விருப்பம். நாங்கள் செய்தியை கொடுத்து கொண்டே செல்கிறோம். வேறு எந்த ஒரு முறையிலும் தூய்மையாகவே முடியாது. நேரம் கிடைக்கும்போது சேவை செய்யுங்கள். நேரம் அதிகம் கிடைக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். எல்லாரும் பாபாவுக்கு நமஸ்காரம் சொல்லிடலாம். புதிய புதிய சென்டர்களின் தாரணை வகுப்பு புதிய புதிய சென்டர்களின் வளர்ச்சிக்காக தங்களுக்கு சமமாக மற்றவர்களையும் மாற்றும் சேவை செய்ய வேண்டும். சென்டர்களை திறந்து கொண்டே செல்ல வேண்டும். ஒரே இடத்தில் இருந்து விடக்கூடாது. மலர்களின் தோட்டத்தை தயார் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் மலர்களாக ஆகி மற்றவர்களை தங்களுக்கு சமமாக மலர்களாக ஆக்க வேண்டும். எந்த ஒரு சேவையிலும் தேக அபிமானம் வரக்கூடாது. வரதானம்: அனைத்து பொருட்களின் மீதுள்ள பற்றுதல்களில் இருந்து விடுபட்டு ஆசையற்றவராக இயற்கையை வென்றவராக ஆகுங்கள். ஏதேனும் பொருள் கர்ம இந்திரியங்களை தன் வசப்படுத்தினாலோ, அதாவது ஆசையை ஏற்படுத்தும் மனநிலை ஏற்படுத்தினாலோ விடுபட்டவராக ஆக முடியாது. விருப்பங்கள் என்பது ஆசையின் இன்னொரு வடிவம். ஆசை என்பதில்லை, ஆனால் இந்த பொருள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சிலர் கோருகிறார்கள். ஆக இதுவும் கூட சூட்சுமமான ஆசையாகும். எனவே ஒரு பொருள், அதாவது அல்பகால சுகத்தின் சாதனம் ஏதேனும் தன்னை ஈர்க்கிறதா என ஆழ்ந்து சோதனை செய்யுங்கள். பொருட்கள் அனைத்தும் இயற்கையின் சாதனங்களாகும். இவற்றின் மீதுள்ள ஆசையிலிருந்து விடுபட்டால்தான் இயற்கையை வென்றவர்களாகுவீர்கள். ஸ்லோகன்: என்னுடையது என்னுடையது போன்ற குழப்பங்களை விட்டுவிட்டு எல்லைகளை கடந்து செல்பவரே விஸ்வ கல்யாணக்காரியாக. என்னுடையது என்னுடையது அப்படின்னு எதுவுமே கிடையாது. அந்த குழப்பத்திலேருந்து வெளியே வந்து எல்லாமே எல்லையற்றதா கடந்து போங்க அப்படின்னு சொல்கிறாரு. வரதானம் சூப்பர். எனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும், அது இருந்தால் நல்லாயிருக்கும், ஆசை இல்லை, பட் இருந்தால் ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு மறைமுகமான ஆசை அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து எல்லாத்துலேயுமே விடுபடணுன்றாரு. அப்புறம் நிறைய பேரை தனக்கு சமமாக மாற்றுங்க. இப்போ இந்த சென்டரில் இருக்கீங்கன்னா 10 பேர் வராங்க அப்படின்னா அதில் நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 பேரையும் டீச்சராக மாற்றுங்க. நல்லா உட்காந்து முரளி சொல்கிறாங்களா, நல்லா ஒரு கேட்குற கேள்விக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். திரும்ப அந்த 4 பேர் என்ன பண்ணுங்கள், 4 சென்டர் 4 கீதா பாட சொல்ல ஓகே 4 இடத்துலையும் போடுங்க. திறந்துக்கிட்டே போங்க, ஒவ்வொருத்தரையும் மாற்றிக்கிட்டே போங்க, ஒரே இடத்துல இருக்காதீங்க அப்படின்றாரு. நிறைய சேவை செய்யுங்க, தேக அபிமானமே இருக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். மெயினா என்ன சொல்லியிருந்தாரு, சும்மா ஒரு 3 நிமிஷம் மெயின் பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு மீட்டிங் முடிச்சுக்கலாம். எல்லாரும் சோல் கான்சியஸ்ல இருங்கப்பா.
பாபா வந்து ஓய்வு பீரியட், அதான் கரெக்ட். நீங்க இங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா 5000 வருஷமும் அங்க உழைக்கணும். ரொம்ப வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது பொய் அப்படிங்கறத வந்து நம்பவே, அதாவது இதெல்லாம் பொய் ஆனா கடவுள் இருக்காரு, பட் இதெல்லாம் எப்படி அப்படின்னு சில பிகேஸ் மனசுல இருக்கு ஆழமா. ஆனா அவங்க கான்சியஸ் மைண்ட்ல கிடையாது. ஆள் மனசுல அவங்க ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கையோட இருக்காங்க. அதனாலதான் வந்து முயற்சி வந்து பண்ண முடியல நிறைய விக்கேஸ்னால. சரி பாபா பாத்துப்பாரு, இதெல்லாம் பாத்துப்பாரு, அதெல்லாம் என்ன, நம்ம பாபா தானே அப்படின்னு நல்லாவே அனுபவம் ஆகுது இங்க பாபா தான் இருக்காருன்னு. சோ அப்ப வந்து இப்ப யாரு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்களோ அவங்க வந்து லைஃப் லாங் செட்டில் ஆயிடுவாங்க இந்த லௌகீக படிப்புல. ஆமா அதே சிஸ்டர். மாதிரிதான் இங்க யாரு வந்து ரெஸ்ட் எடுக்காம பாபாவோட சேவை, ஒரு சில டைம் நமக்கு சேவை பண்ணும்போது ரொம்ப டயர்டா இருக்கும். அந்த இதெல்லாம் பார்க்காம நம்ம வந்து பாபாவோட சேவை செய்யும் பொழுது அடுத்த 5000 வருஷம் அது எப்படி வந்து சேவை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆன்லைன் சேவையும் பண்ணணும், ஆஃப்லைன் சேவையும் பண்ணணும். கண்டிப்பா இப்போ ஒரு குமாரி, ஒரு யுகல் இருக்காங்க, ஒரு தூய்மையா இருக்காங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு பந்தனமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து பாபாவோட அந்த கீதா பரசாலை இல்ல ஒரு சென்ட்ரி ஏதாவது சிவனுக்கு நம்ம கொடுக்கணும். அதான் அவருக்கு கொடுக்கல, அவரு பேர்ல நம்ம அர்ப்பணம் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் இருந்தாதான். ஏன்னா வந்து இப்ப யுகல் அப்புறம் குமாரினா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பந்தனம் கிடையாது, குழந்தைங்க கிடையாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பிகே, குமாரி பிகே. சோ அப்ப வந்து அந்த பந்தனம் இல்லைன்னா அது என்ன பண்ணணும், பாபாவோட சேவை செய்யணும். சோ மாதாஜியா இருக்காங்க, அதர் குமாரா இருக்காங்கன்னா மாதாஜியா இருக்காங்க, அதர்குமாரா இருக்காங்கன்னா அவங்க வீட்டை வந்து கொஞ்சம் இது பண்ணணும். சோ வாய்ப்பு இருக்கும் போது சகோதரிகள் இல்ல குமாரர்கள் அவங்க வந்து அதுதான் நீங்க சொல்லியிருக்காரு, சென்று ஆரம்பிங்க, நன்மை பண்ணுங்க மத்தவங்களுக்கு. உலகத்துக்கே நன்மைன்னா என்ன, மனசா சேவ் பண்ணணும், ஸ்தூலமாவும் நம்ம சேவ் பண்ணணும். ஒரு ராஜா ஆகணும் அப்படின்னா வாச்சா சேவை பண்ணணும், கர்மனா சேவை பண்ணணும், மனசா சேவை பண்ணணும். சோ பாபா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வருது, கூட்டுறோம், துடைக்கிறோம், 4 பேருக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு கர்மனா சேவை. இல்ல என்னால முடியாது அப்படிங்கறதும் சொல்லக்கூடாது அந்த இடத்துல. இது நம்ம தந்தையோட வீடு, நம்ம அப்பாவோட வீடு அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு. அத பாபா சொல்றாரு, மத்தவங்களை பார்க்காதீங்க, பாபாவோட சேவையில அதிகமா வந்து நீங்க உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. என்னுடையது அப்படிங்கறது அந்த தன்மையை நீங்க வந்து முடிச்சு கட்டிருங்க. எல்லாமே பாபாவுடையது, அவ்வளவுதான். சரிங்களா. என்னுடையது 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 அப்படின்னா எந்தன்னா என்ன இருக்கு நம்ம கிட்ட, என்னதான் இருக்கு நம்ம கிட்ட, மாயாதான் இருக்கு நம்ம கிட்ட, அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. நினைச்சு பாருங்க, எவ்வளவு காசு இருந்தாலும் நிம்மதி இருக்காங்க உலகத்துல. எவ்வளவு காசு இருக்கட்டும், இல்ல கம்மியா கூட இருக்கட்டும், இல்ல மீடியமா கூட இருக்கட்டும், இப்ப விஷயம் அது கிடையாது. ஆமா தானே சிஸ்டர். கண்டிப்பாக. எவ்வளோ காசு இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி 1 ரூபா இல்லைனாலும் சரி, அந்த நிம்மதியான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள். சம்டைம்ஸ் பாபா நம்ம கொடுப்பாரு பாருங்க, அது அது எத்தனை கோடி கொடுத்தாலும் எங்கேயுமே கிடைக்காது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் வாயெல்லாம் சொல்றது எல்லாமே வேஸ்ட். அது என்ன அப்படின்னா பாபாவுடையது, இது பாபாவுடையது. பாபாவுடையதுன்னா என்ன நீங்க பண்ணீங்க அதுதான் முக்கியம். பணம் பாபாவுடையதுன்றீங்க, அது பாபா உண்டியில போட்டீங்களா? உடம்பு பாபாவுடையதுன்னு சொல்றீங்க, அது பாபாவோட சேவைக்காக. இல்ல எனக்கு பேச வராது அப்படின்னா அட்லீஸ்ட் வாரம் ஒரு நாள் பாபா சென்டர்ல போயிட்டு போகனால ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி தரலாம், இல்ல நம்ம ஒரு ஏதாவது உண்டியில சின்னதா சேவைகள், ஏதாவது ஸ்தூலமா யோகா பண்ணும்போது சேர்ஸ் அரேஞ்ச் பண்றது, சும்மா ரூம் கிளீன் பண்ற மாதிரி ஹால் கிளீன் பண்றது, சின்ன சின்ன சேவைகள். அதையும் சில பேர் தப்பா புரிஞ்சு என்னமோ அந்த சேவையை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது, பேலன்ஸா இருக்கணும் இல்லைங்களா சிஸ்டர். கண்டிப்பா பாபாவே சொல்லியிருக்காரு, எல்லாத்துலயும் பேலன்ஸ்டா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே போய் கொஞ்ச நேரம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு 1 hour எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல 1 மணி நேரம் யோகா பண்ணிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வரலாம். ஒரு நாள் சண்டே ஆர் தேர்ஸ்டே இல்ல பாபா வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் வருது, ராக்கி கட்டுற ஃபங்க்ஷனோ இல்ல விஐபி ஃபங்க்ஷனோ இல்ல விளக்கேத்துற பூஜை, ஏதாவது ஒரு பட விளக்கம், அப்ப போய் நீங்க செய்யுங்க போதும். டெய்லி அங்க போய் செய்யணும்னு பாபா சொல்லுது. உங்களால முடிஞ்ச வாரம் ஒரு நாள் ஃபங்க்ஷன், ஏன்னா டெய்லி பண்ண முடியாது, வீட்டுல நம்ம வீட்டையும் பார்த்துக்கணும். அததான் பாபா சொல்றாரு. வீட்டை கர்ம யோகினா என்ன,
பேலன்ஸ். சேவ் பண்ணுங்க, குஷியா இருங்க. ஏன்னா வந்து என்னுடையது எதுவுமே இல்ல, பாபாவுடையதுன்னா என் மனசு நான் பாபாவோட மனசா சேவையில ஈடுபடுத்தினா, என் உடம்ப நான் ஈடுபடுத்தினா அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? என் உடல், என் மனம், என்னோட பொருள், இது எல்லாமே வந்து சிவபாபாக்கு நான் அர்ப்பணம் செய்யறேனா, அதை அர்ப்பணம் செய்யாம எப்படிப்பா பாபா வாங்கிப்பாரு? இல்ல இது பாபாவுடையதுன்னு அது வந்து மனசார நம்ம கொடுக்கும்போது அங்க மாயாவே வரமாட்டான். அதுதான் சக்கர வியூகம், புரியுதுங்களா? சக்கர வியூகம்னு சொல்ல முடியாது, ஸ்வதர்ஷ்ண சக்கரம். ஸ்வதர்ஷ்ண சக்கரம் அது நாராயணன். யாரு நாராயணன் தெரியுமா? என்னுடையது எதுவுமே இல்ல, பாபாவுடையது. ஆனா வந்து திரேதாயுகத்துல வரக்கூடிய ராமர் வில்லாம்பு, அதாவது வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க மாய கிட்ட. ஏன்னா அது பாபா கிட்ட, அதாவது பாபா கிட்ட வந்து கொடுக்கவே மாட்டாங்க, ஆனா கொடுத்துட்டே இருப்பாங்க. அது எப்படின்னா, ஒரு தாத்தா, வயசான தாத்தா இழுத்துட்டு இருக்க மாதிரி உயிர். அதாவது வந்து குடுக்கறது குடுக்குறாங்க, ஆனா கொடுக்க மாட்டாங்க. இருக்கு ஆனா இல்லைங்கிற மாதிரி பாபா கிட்ட கொடுப்பாங்க, ஆனா கொடுக்காத மாதிரி இருக்கும். உயிர் இழுத்துட்டு இருக்கும், நமக்கு துக்கம் தான் கிடைக்கும். அதுதான் பாபா சொல்றாரு, என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருங்க. உண்மையிலேயே அவர்கிட்ட கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க வந்து வெளியில இருக்கவங்க எல்லாம் பார்க்க தேவையில்லை. ஏன்னா வெளியில இருக்கவங்க பிகே கிடையாது. நம்ம சென்டர் சிஸ்டர் பாருங்க, மதுபனை பாருங்க, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாபாவோட சென்டர் வந்து எப்படி இருக்கு, எவ்வளவு அங்க வந்து நிரம்பி இருக்கு. அந்நியானிகள் எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க இல்ல சிஸ்டர்? கண்டிப்பா. எப்படி சிஸ்டர், எப்படிங்க உங்களுக்கு மட்டும் இவ்வளோ, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. ஃபண்டும் எங்கேயும் வாங்க மாட்டேங்கிறீங்க, எப்படி உங்களுக்காக வருது? கடவுள் என்ன ஒரு ஆச்சரியமா பார்க்குறாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே. எப்படி உங்களுக்காக இவ்வளோ கிடைக்குது? ஆமா, இப்போ வந்து இப்ப பாபா தான் என் உலகம். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார் இல்ல, தாதிங்களுக்கு ஃபிளைட் இல்ல. நம்ம தமிழ்நாடு இன்சார்ஜ்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய சகோதரிகள் அவங்க எல்லாம் வந்து நினைச்சு கூட பாக்கல காரு இந்த மாதிரி சென்டர் எதுவுமே. அவங்க எல்லாம் வந்து முழுசா வந்துட்டாங்க. ஆனா பாபா எப்படி வச்சுக்கிறாரு? ஆனா வந்து ஏன் சென்டர்ல இருக்கவங்களதான் பாபா அப்படி வச்சுக்கணும் ரூல்ஸ் அப்படி பாபா ஒண்ணு போடலையே. ஆனா வீட்டுல இருக்கவங்க ஏன் நிறைய பேருக்கு ஏன் கஷ்டப்படுறாங்க? சென்டர்ல இருக்கவங்க அந்த அளவுக்கு பணத்துக்கு மெயினா அவங்களுக்கும் மாயா வருது. ஆனா பணம் மூலியமா ஒரு ஒரு வீடு மூலியமா உங்களுக்கு மாயா வர்றது இல்ல. அது நல்ல பாபா பாத்துக்கிறாரு. 3 வேளை நல்ல பாபா போகும் தந்துடுறாரு. ஆனா வீட்டுல இருக்க சில பாபா குழந்தைங்களுக்கு ஏன் அந்த மாதிரி பிரச்சனை வருது? அதை நோட் பண்ணீங்களா? ஏன் வீட்டுல இருக்கக்கூடிய பாபா குழந்தைங்களுக்கு பணம் மூலியமா, உறவுகள் மூலியமா, ஒரு வீடு மூலியமா, ஏன்னா வந்து பாபாக்கு நம்ம கொடுக்கல, அதனாலதான் சில பிகேஸ்க்கு வருது. அப்போ நம்மளும் வந்து பாபாக்கு முழுசா சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா அவங்கள எப்படி பாத்துக்கிறாரோ பாபா, அதே மாதிரி நம்மளையும் பாபா பாத்துக்க ரெடியா இருக்காரு. நம்ம வீட்லயும் பண்டார நிரம்பும், சரிங்களா? அங்கதான் நிரம்பும் கிடையாது. உங்க வீட்டிலையும் உங்க உண்டியலையும் பாபாவோட பணம் நிரம்பும், நம்புங்க. அதாவது சிவனுக்கு கொடுத்துருங்கன்னாரு பாபா, சரிங்களா? உங்க லௌகீகத்துல ஃபேமிலியில இருக்கவங்களும் உங்க மூலியமா நல்லா இருப்பாங்க. ஏன்னா நீங்க ஒரு தேவதாத்மா, அவங்களும் மாறிடுவாங்க. உங்க சுப பாவனை, உங்களோட வைப்ரேஷனே போதும். அப்ப நம்ம ஏன் முழுசா அவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம்? கொடுக்கறதுன்னா சும்மா சொல்லக்கூடாது. அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? சென்டரே போக முடியாதவங்க அட்லீஸ்ட் சென்டர் போறவங்க கிட்டையாவது பணம் வந்து கொடுக்கணும். இதை உண்டியில போடுங்க சிஸ்டர், இது ஒரு 500 ரூபாய் வச்சுட்டு இது வந்து நீங்க அது மாதிரி தொடர்ந்து ஒரு 21 தடவை பண்ணீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா 22வது தடவை நீங்க பாபாவோட சென்டருக்கு போயிருவீங்க. சென்டர் போக முடியாதவங்களுக்கு நான் சொல்றேன். சோ ஏதாவது நீங்க ஃப்ரூட்ஸோ, யாரு சென்டர் போறாங்களோ அவங்களுக்கு அமௌண்ட் கொடுங்க, அவங்க வாங்கி கொடுக்க சொல்லுங்க. சோ அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். பாபாவோட சென்டர் போக முடியாதவங்க பாபாவோட சென்டருக்காக ஏதாவது நீங்க கொடுக்கலாம். அதாவது பாபாக்கு கொடுக்கல, பாபாவோட சேவைக்காக. சோ அப்ப வந்து கீதா படம் சொல்ல ஆரம்பிங்க, நன்மை பண்ணுங்க. ஏன்னா என்ன ஏன் அப்படி பாபா சொல்றாருன்னா, நிறைய மாயா நமக்குள்ள இருக்கு. நம்ம வீட்லயே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால முன்னேறவே முடியாது. பாபாவோட சென்டர் போகணும், யோகா பண்ணணும், ஒரு கலந்துரையாடல் பண்ணணும் பாபா குழந்தைங்களோட. பாபா குழந்தைங்கன்னா நான் போன் பண்ணி கிடையாது, மீட்டிங்ல இப்ப யாராவது கேக்குறாங்கன்னா அதை நம்ம சொல்லணும் இல்லையா? ஏதாவது ஒரு நம்ம எங்கேயோ போறோம்னா நோட்டீஸ் கொடுக்கலாம். ஒரு பக்கத்துல இருக்கவங்க ட்ரெயினோ இல்ல பஸ்ல போறோம்னா அங்க கொடுக்கலாம். எவ்வளவு சேவை இருக்கு. ரொம்ப பண்ண தேவையில்ல, ரொம்ப உழைக்க தேவையில்ல சேவைக்கு. சும்மா ஒரு டைம் பாஸ் மாதிரி பண்ணி பாருங்க, அதுவே நாளடைவுல நம்ம ஆத்மால பதிஞ்சிடும். அதுதான் பாபா சொல்றாரு, என்னுடையது எதுவுமே இல்லை. அப்படி என்னுடையது அப்படின்னா அங்க மாயா இருக்கால, அதை யோசிங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பணம் உங்களுன்னு நினைச்சீங்கன்னா அங்க மாயா இருக்கான், கரெக்டா? இதே நீங்க பாபா கிட்ட கொடுத்துருங்க, பாபா வாங்கிக்க மாட்டாரு. அப்ப என்ன பண்ணணும்?
வாயெல்லாம் சொன்னா வாங்கிப்பாரா? வாங்கிக்க மாட்டாரு. மனசார சொன்னாலும் வாங்கிக்க மாட்டாரு. எப்ப வாங்குவாரு? நீங்க அட்லீஸ்ட் இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னா அதுல ஒரு 10% பாபாக்கு செலவு பண்ணுங்க, அவ்வளவுதான். அது எவ்வளவு வேணா இருக்கு, 10% அவ்வளவுதான் பாபாக்கு. அந்த 10%ல பிரிச்சிருங்க. இது நான் ஒரு வயிறால ஒரு போகு வாங்கி தரத்துக்கு கொஞ்சம் பணம், அப்புறம் உண்டியல போடுறதுக்கு கொஞ்சம், அப்புறம் நோட்டீஸ் அடிச்சு நான் போற இடத்துல கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியா பார்த்தா படிக்கிற மாதிரி அது அப்படியே நீங்க பிரிச்சு, அப்ப அந்த பணம் யாரோடையதாயிடும்? பாபாவுடையதாயிடும். அப்போ பாபாவுடைய பணம் இன்னமும் இன்க்ரீஸ் தான் உங்களுக்கு ஆகும், கம்மியா ஆகாது. இதுதான் பிரபஞ்சத்தோட விதி. அப்ப உடல், அப்ப அது பாபாவோட சேவையில பண்ணணும். மனசு, அது பாபாவோட சேவையில ஈடுபடுத்தணும். அப்ப எல்லாம் ஈடுபடுத்தும் போது பாபாவுடையது வந்துருச்சு. அப்ப அது பாபாவுடையது அந்த இடத்துல வரும்பொழுது அங்க சிவன் வந்துடுறாரா? அப்ப அந்த இடத்துல சிவனோட பணமா இருக்கும்போது சுத்தி மாயாவோட அட்டாக், ஆக்சுவலா மாயாவே வராது, அதான் உண்மை. மாயா அட்டாக் பண்ணாது, மாயா நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது. எல்லாமே நீங்க பாபாட்ட கொடுத்துட்டீங்க. இப்ப பாபாட்ட கொடுத்துட்டீங்க. ஆனா ஃபீவர் வந்துருச்சு, உடல் மூலியமா ஃபீவர் ஏதோ ஒரு நாள் வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, நீங்க மலையில நினைச்சு வச்சுக்கோங்களேன். அப்ப அது பாபாவுடைய உடம்பு தானே சிஸ்டர், ஏன் காய்ச்சல் வருது அப்படின்னு கேட்பாங்க. காய்ச்சல் வர்றது முக்கியம் இல்ல, அந்த வலி உங்களுக்கு அனுபவம் ஆகாது. அந்த வலி கூட பாபா சுகமா மாத்திடுவாரு. அதுதான் பாபாவுடையது. எல்லாமே பாபாவுடையதுன்னு இருக்கும்போது மாயா வந்தாலும் வருவா, வராமலாம் இருக்க மாட்டா. ஆனா உங்களுக்கு ஃபீலே ஆகாது. அதாவது மாயா வருவா, வராமலாம் இருக்க மாட்டா, கண்டிப்பா மாயா வருவா. பாதி கம்மியாயிடும். அதாவது ஒரு 100க்கு ஒரு 65% கம்மியாயிடும். மீதி 40% வரும். ஆனா உங்களை சுத்தி ஒரு ஃபீல்டு ப்ரொடெக்ஷன் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது பாபாவுடையது, அது என்னுடையது இல்ல அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அப்புறம் எழுதி பாருங்க 108 தடவை. அப்புறம் செயல்படுத்துங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு அது சமஸ்காரத்துல பதிஞ்சிடும். ஆள் மனசு எது நம்புதோ அது உருவாயிடும். எல்லாமே பாபாவுடையது. பாபாவுடையதுன்னா அங்க விகாரம் நீங்க தொடக்கூடாது, அதுவும் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? நீங்க பாபா கிட்ட உங்க மனசை கொடுத்துட்டீங்க, உடம்ப கொடுத்துட்டீங்கன்னா மத்தவங்கள முதல் விகாரத்தோட பாக்குறது, மத்தவங்க கிட்ட எப்படி சொல்றது, கோபமா பேசுறது, அப்படிலாம் இருந்தா அது பாபா எடுத்துக்க மாட்டாரு. அந்த பிரசாதத்தை, பாபாவோட பிரசாதம்னா அது தூய்மையா இருக்கணும். அதனாலதான் பிரசாதத்தை என்ன பண்றாங்க, கெட்டு போனதை படைக்க மாட்டாங்க. கரெக்டா? நம்மளே பிரசாதமா மாறிட்டோம் அப்படின்னா பார்வை தூய்மையா இருக்கணும், பேசுறது, இவ்வளவு இருக்கு. இல்லைன்னா பாபா வாங்கிக்க மாட்டாரு. அதுவும் ஒண்ணு இருக்கு. இன்னும் பிகேஸ் ஆக்சுவலா வாங்கவே இல்லை, அதான் உண்மை. இன்னும் ஒரு 75% பிகேஸ் கிட்ட இருந்து அவர் வாங்கல. 25% பிகேஸ் கிட்ட தான் வாங்கியிருக்காரு. அவரு எப்படி தெரியுமா அவர் வாங்குவாரு? சும்மா எல்லாம் வாங்க மாட்டாரு, டெஸ்ட் வைப்பாரு. ஒரு ஒரு கொஞ்சம் டெஸ்ட் வச்சுட்டு ஓகே, ஒரு 40% ஓகேன்னா பாபா எடுத்துப்பாரு. 40% டெஸ்ட் வைப்பாரு, வேணுமே வைப்பாரு. இல்ல பாபாவுடையது, இல்ல நீங்க தப்பே பண்ணாலும் இப்ப பாபாட்ட சொல்லிருங்க, பாபா உன்னுடைய, பாபா நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, இது உன்னுடையது, நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். குற்ற மனப்பான்மையாவது இருக்கணும்ல, அதுவும் இல்ல. குற்ற மனப்பான்மை கொஞ்சமாவது இருந்தாவது பாபா சரி ஓகே போனா போதுன்னு பாதியாவது எடுத்துப்பாரு. நிஜமா எடுத்துக்க மாட்டேங்கிறாரு, நிஜமே எடுத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் அன்பு அப்பா ஒரு கடவுளே வந்துட்டாரு. கடவுளோட வாழ்க்கை எப்படின்னு நம்ம தாதிகள் எல்லாம் பார்த்தோம். பிரம்ம பாபா எப்படி ஹெல்ப் பண்ணாரு பாபா, இவ்வளவு பார்த்துமே நம்பிக்கை இல்லாத நம்பிக்கையின்மை தன்மை இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் எல்லாம் இப்படி இருக்காங்க. அதுக்குதான் பாபா குழந்தைங்களோட இருக்கணுங்கிறதுதான் சென்டருக்கு போகணும், இந்த மாதிரி கூகுள் மீட் அட்டன் பண்ணணும். இது கொஞ்சம் நல்ல சகவாசத்தை இருந்தாதான் அந்த ஒரு பவர் நமக்கு கிடைக்கும். நம்ம தனியாவே இருக்கோம், டைம் இல்லை அப்படின்னா அப்புறம் எப்படி? எல்லாருக்குமே அந்த மாயா வருது. பாபாவோட சங்கத்தோட இருக்கணும்பா, அப்பதான் நம்ம ஒரு ஈர்ப்பு இருக்கும் பாபா மேல. பாபா இப்போ பாபா எடுத்துக்க மாட்டேங்கிறாரு, அதுதான் பிரச்சனை. கடவுளோட ஒரு பொருள் நீங்க இப்ப ஒருத்தவங்களோட காரை யூஸ் பண்ணிட்டீங்க, அது தெரியாம இடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இடிக்கல, லைட்டா கிராக் விழுந்துடுச்சு, லைட்டா தான் விழுந்துருச்சு, ஒரு பொட்டு சைஸ் தான் விழுந்திருக்கு. ஆனா நீங்க என்ன, சாரி என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி தெரியாம அப்படின்னு சொல்றீங்களா மாட்டீங்களா? அப்போ பாபாவோட பொருளை யூஸ் பண்ண தெரியுது நமக்கு. ஆக்சுவலா உண்மையா அவருடையதான், நம்மளுடைய எதுவுமே இல்ல, அது வேற விஷயம். அவரோட யூஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் மன்னிப்பேன், மன்னிச்சிடு பாபா, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். அப்ப அந்த கில்ட்டி கான்சியஸ் இருக்கும், அப்பயாவது பாபா எதை எடுத்துப்பாரு. அதான் சொல்றது, என்னுடையது எதுவுமே இல்ல, பாபாவுடையது. பாபாவோட சேவை பண்ணுங்க.
ஓய்வு எடுக்கணும்னு நினைக்காதீங்க, ஓய்வு எடுங்கன்னு தான் பாபா சொல்றாரு. அவரு ஃபுல் டைம் ரெஸ்ட் எடுக்காதீங்க. ரெஸ்ட் எடுத்தாலே அது ஒரு மாயா தான், சோம்பேறித்தனம். பெரிய மாயா. வேற என்ன சொன்னாரு சிஸ்டர் பாபா இன்னைக்கு வாணியில? வேற அதான் இன்னைக்கு ஃபுல்லா சேவையை இறக்கி விட்டாரு. முரளி ஃபுல்லாவே சேவை தான். நான் அங்கிருந்து வரேன், பிரம்மா பாபா உடம்புல இருந்து வரேன், அவர் உடம்புல வந்து உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி தரேன், புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த பாயிண்ட் ஆசையற்று இருக்கணும் அப்படின்னு, அதெல்லாம் வந்து அல்டிமேட். ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத ஆத்மா பின்னாடி நிழல் போல அனைத்து வஸ்து, இயற்கை, மனிதர்கள், இந்த முழு பிரபஞ்சமே வருமா. அதெல்லாம் நினைச்சாலே ஒரு மாதிரி ஃபயர் ஆகுது. இன்னொரு பாயிண்ட் உள்ள ஒழிச்சு வச்சு சொன்னாரு. என்னது சிஸ்டர்? இன்னொரு பாயிண்ட் உள்ள, அதாவது அது இருந்தா நல்லாதான் இருக்கும், ஆனா எனக்கு ஆசை இல்லை. இந்த பாயிண்ட் ஆமா சில வீக் சொல்லி நான் பாத்திருக்கோம். ஆமா ஆமா. ஓகே, அப்ப வந்து 50% எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி ஓகே, அதாவது சில பேருக்கு 100 இருக்கு, 50 ஓகே தான். ஆனா அதுமே பாபா வேணான்றாரு. எப்படி அதான் இல்ல கதைதான் ஆக்சுவலா வந்து. ஆனா வந்து எப்படி சொல்றது, எனக்கு ஆசை இல்ல பாபா, உன்கிட்ட கொடுத்துட்டேன், உன் குழந்தை நீ எப்படி இப்படி இப்படி பாருங்க. இப்ப பாபாவை நம்ம ட்விஸ்ட் பண்ணணும். இப்போ பாபா இங்க பாருங்க, எனக்கு ஆசை இல்ல, நீ தான் ஆசைப்படக்கூடாதுன்ட்டே. இந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஆசையா இருக்கு, பாபா இங்க பாருங்க, இதை அவன்கிட்ட கொடுத்துட்டேன், உன் குழந்தை நானு, நீ உன் குழந்தைக்கு நீ என்ன கொடுப்பே கொடுத்துரு, அவ்வளவுதான். எனக்கு வந்து ஆசை எதுவும் இல்ல அப்படின்னு கொடுத்து பாருங்களேன். அதாவது நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுவோம்ல, அதை விட மேலாவ பாபா நம்ம தருவாரு. எல்லாமே பாபாவுடைய என்னுடைய எதுவுமே இல்லை. இப்ப ஏன் வந்து அப்படி சொல்லணும்னா, இங்க இருக்கிறதே ஞானம், யோகம், தாரணை, சேவை, அவ்வளவுதான். நான் வீட்டுக்கு கிளம்பணும், ஒரே பாயிண்ட். ஏன்னா இப்போ உலக அழிவு அங்கங்க நடந்துட்டு இருக்கு, நமக்கு ஃபயர் ஆகுது. நம்மளால வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு யோகா பண்ணி அந்த மாதிரி ஒரு கோர விபத்துல இயற்கை சீற்றங்கள் மூலியமா கடைசி டைம்ல எந்த ஒரு பாபா குழந்தைகளும் சரீரம் விடக்கூடாது. அதுதான் வந்து ஒரு பிரஸ்டீஜ் நமக்கு, சரிங்களா? ரொம்ப நோய் வாய்ப்பு, அதாவது ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்துக்காக நம்ம சரீரம் விடக்கூடாது. இயற்கை உடல் கொலை, ரேப்பு, கடைசி டைம்ல எல்லாமே நடக்கும். அதுல பிகேஸும் மாட்டுவாங்க, கண்டிப்பா மாட்டுவாங்க. ஆனா அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்க கூடாது. நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லிருந்தீங்கல்ல சிஸ்டர், பிகேஸ் வந்து கொலை பண்ணிப்பாங்க. இல்ல ஆக்சுவலா வந்து அது பாபா சொல்லல. ஒரு 10 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு மதுபன் கிளாஸ்ல அந்த மாதிரி வந்து சொன்னதா சொல்றாங்க, அது கன்ஃபார்மா எனக்கு தெரியல. கொலை மீன்ஸ் என்ன, அந்த கொலை வெறியோட சமஸ்காரம் முதல் கடைசி டைம்ல பிகேஸ்குள்ள நடக்குமா, சரிங்களாப்பா? சோ அதனால பிகேஸ்குள்ள தேவையில்லாம அந்த அளவுக்கு டச் வச்சுக்காதீங்க. நீங்க வைக்கிற டச் எல்லாமே வந்து ஞானம், யோகம், தாரணை, சேவை பத்தி தான் இருக்கணும். சோ அதனால வந்து நம்மளே பாத்துருப்போம் இல்லையா, நிறைய பிகேஸ் வந்து எப்படி சொல்றது, வெளியே போயிட்டு தப்பா பேசுறது, அப்புறம் அந்த காலத்திலேயே பிரம்ம பாபாவையே வந்து ரொம்ப டார்கெட் பண்ணது, இது எல்லாமே கடைசி டைம்ல ஒரு பிகேஸே இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே நிறைய சண்டைகள் வரும். இது ஏன் சென்ட்ரு, அது ஓன் சென்ட்ரு. அதாவது லௌகீகத்துல இருக்கக்கூடிய பிகேஸ் சரண்டர் எல்லாம் கிடையாது மொத்தமாவே. அப்புறம் வந்து ஈவில் சோல்ஸ் எல்லாம் வந்து பிகேஸ் உடம்புக்குள்ள நிறைய போதும். நான் என்ன சொல்றேன்னா, பிகேஸ்க்கு தான் சரியான தண்டனை இருக்கு கடைசி டைம்ல. அப்போ அது வந்து சொல்ல முடியாத தண்டனைகள், சரிங்களா? இப்ப நான் சொல்றதுலாம் ஒண்ணுமே இல்லை, அது எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. அது என்ன யாருன்னா இந்த ஃபெயில் ஆன பிகேஸ், ஓகேங்களா? பாஸ் ஆன பிகேஸ்க்கு அந்த தண்டனை கிடையாது. சோ 9 லட்சம் அந்த அளவுக்கு தண்டனை அனுபவிக்காது. அட்லீஸ்ட் நீங்க 9 லட்சத்துக்குள்ளேயாவது வர முயற்சி பண்ணுங்க. 108 யாரு ரொம்ப ஆள் மனசுல இருந்து வருதோ அதுவும் முயற்சி பண்ணுங்க. 9 லட்சம் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னாலே தண்டனை பயங்கரமா இருக்கும். அதனால வந்து இது பாபா சொல்லல, என் மதுபன்லயே யாரோ ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க, அது உண்மையானு எனக்கு தெரியாது. ஈவில் சோல் வரும்னு பாபா வாணியில சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காரு, நிறைய பிரச்சனை வந்து வெளி உலகத்தை நிறைய வரும், அது ஓகே. சோ அந்த மாதிரி வந்து நிறைய ஆசை, நிறைய விஷயம் வரும், அது விட்டுங்க. ஆசைன்னா என்னன்னே தெரியாது. இயற்கை தத்துவங்களை வெல்லணும் அப்படின்னா ஆசை என்றால் என்னவென்றே அது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்குதான்ப்பா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது என்னுடையது இல்ல பாபா, எல்லாமே உன்னுடையது அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு வந்து ஆசைனா என்னன்னே தெரியாது. அது ரொம்ப நல்லா இருக்கும், ஃப்ரீயா இருக்கலாம்ப்பா. தேவையில்லாம
மைண்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்க நமக்கு வேண்டாம். சரிங்களா? என்னென்ன சின்ன சின்ன ஆசை இருக்கோ அதையும் வந்து நடக்கணும் அப்படின்லாம் யாரும் வெயிட் பண்ணாதீங்க. அதையும் பாபாக்கு எழுதி கொடுத்துருங்க. அந்த மாய ஒரு 10 தடவை எழுதி அதுக்காக யோகா பண்ணிடுங்க. அந்த ஆசையும் உங்களை விட்டு போயிடும். சரிங்களா? சோ மெயினா அந்த ஆசை வந்து உங்களுக்கு இருக்கவே கூடாது. அதனால வந்து நாம வந்து இப்ப கிளம்புற வழியே பாக்கணும். கிளம்புறதுக்கு என்னவோ ஏதோ சரி ஓகே. ஒரு முகாம்ல தங்க வைப்பாங்கல்ல. இப்ப ஒருத்தவங்க உலகம் அழிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முகாம்ல தங்க வைப்பாங்க. சரிங்களா? அந்த முகாம் தான் பாபா வீடு. இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் கிளம்புங்க அப்படின்றாரு. சோ இப்ப நம்ம முகாம்ல இருக்கோம். நம்ம டக்குன்னு வந்து இப்போ எல்லாம் வந்து இப்போ கிளம்புறதுக்கு என்னவோ அதுக்கு முயற்சி பண்ணுங்க. வீட்டு விஷயம் எல்லாம் பண்ணுங்க. சும்மா அது வந்து சரி என்ன பண்றது பண்ணிதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க மனசுல. அதுவே வந்து வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு சரி குழந்தைய பாத்துக்கணுமா பாத்துக்கிறேன், ஓகே ஏதோ பாபா சொல்லிட்டாரு, நல்ல விஷயம்தான். அதுவே உயிரா அப்படியே என் தங்கச்சி, என் அப்பா அம்மா, என் தம்பி, அதெல்லாம் வந்து வேண்டாம். அதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் வீட்டுக்கு தானேப்பா வீட்டுக்கு தானே போறோம் எல்லாருமே. இன்னும் கொஞ்ச நாள் தான். சரிங்களா? அதனால வந்து நம்ம கிளம்புறதுக்கு என்னவோ அந்த முயற்சியில ஈடுபடுங்க எல்லாரும். ஏதோ அது வரைக்கும் உயிர் வாழணும், ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி ஏதோ அது வரைக்கும் நான் உயிர் வாழணும்னா இந்த ஞானம் யோகம் தாரணை சேவை அப்படிங்கிற அந்த ஆக்சிஜன் பாபா கொடுக்குறாரு. இதன் மூலியமா நம்ம வாழணும். பாபாவோட சேவை, பாபாவுடையது எங்க இருக்கோ அங்க மாய தலை அவனோட தலை முடி கூட நம்ம மேல விழாது. சரிங்களா? அதாவது எங்க பாபா வந்துட்டாரோ, பாபாவுடையதுன்னு மாறிடுச்சோ, பாபாவுடைய சேவை நாங்க வந்துட்டாலே போதும். மாய வந்து தலைவன் வந்து என்ட்ரி கொடுக்க மாட்டான் கன்ஃபார்ம். என்ன அங்க ஆகுது, ஆக்சுவலா வந்து சிவனே சண்டை போடுறாரு மாயா கிட்ட. இவங்க எல்லாம் சண்டை போட மாட்டாங்க. அவங்களுடைய இதுனா அவங்க சண்டை போடுவாங்க. இது ஏன் பொருள் ஆச்சே, பாபாவோட பொருள். அவரு நினைப்பாரு இது ஏன் பொருள், இது என்னுடையது அப்படின்னா அப்புறம் மாயா வரவே மாட்டான் பாதி. அது வேற விஷயம். தூரத்துல இருந்தே பார்ப்பான். அதுதான் டெஸ்ட் பேப்பர். அந்த தூரத்துல இருந்து பாக்குற பார்வைதான் நமக்கு டெஸ்ட் பேப்பர். அவ்வளவுதான். பாப்பான், கண்டிப்பா பாப்பா, பார்க்காம இருக்க மாட்டான். சம்டைம்ஸ் சுத்தமாவே வரமாட்டான். அது அங்க எங்க பாபா இருக்காரோ அந்த நெருப்பு சக்தி இருக்கோ அங்க இருள் சக்தி இயற்கையாவே அகன்றுடும். இருட்டா இருக்கும் போது சூரியன் வந்தா எப்படி வெளிச்சமா இருக்கு, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கிறது எல்லாமே இருள் தான். எங்கதான் நிம்மதி இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். பிகேஸ் நான் பிகேஸ் எல்லாருக்கும் தான் ஏதாவது ஒரு நிம்மதி சந்தோஷம் யாருக்காவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுதான் அவனுக்கு ஒண்ணு இருக்க மாட்டேங்குது. அதனால பெஸ்ட் பிகே லைஃப் தான். எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு ஃபுல்லா பாபாவோட தான். பாபா பாத்துப்பாரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நன்றி பாபா. எல்லாரும் வந்து பாபா எல்லா குழுவாக சேர்ந்து இன்னைக்கு முரளி படிச்சிருக்கோம். வைப்ரேஷன் நிறைய கொடுத்துருக்காரு பாபா. எல்லாரும் அனுபவம் பண்ணலாம் ஃபுல் டே. ஸோ இன்றைக்கி என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டிங்களோ இது எல்லாமே நாள் முழுக்க சிந்தனை பண்ணி நைட்டு தூங்கும் போது பாபா கிட்ட ஒரு லெட்ரு போட்டு ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக வந்து நாளை முடிச்சுக்கலாம். ஓகே, நன்றி பாபா. ஓம் சாந்தி. சிஸ்டர் ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஸோ எல்லாருமே நிச்சயமாக வாங்க, வந்து மீட்டிங் அட்டன் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே உங்களுக்கானது வந்து பாபா சொல்லுவார். ஒவ்வொருத்தருமே வந்து பொக்கிஷத்தை வந்து எடுத்து கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுன்னுவாங்களே, அந்த மாதிரி கொட்டுறதை வந்து வாரிக்கிட்டு எடுத்துக்கிட்டு முழு நாளுமே அதை வச்சு யூஸ் பண்ணி சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், சிஸ்டர் சொன்ன ஒரு பாயிண்ட்ஸ் தான் என் மண்டையில் அப்படி அப்படியே நச்சுனுக்கு அடித்த மாதிரி பாவான்னு வந்துட்டாரு. மாயாவோட ஒரு முடி கூட அங்கே வராதுன்னாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து வார்த்தையே இல்லை. எங்கதான் வந்து இந்த மாதிரி பொக்கிஷத்தை இந்த மாதிரி பாபா கூட சேர்ந்து எல்லாம் பாபா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு கிளாஸு. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து நன்றி பாபா. எல்லாருக்குமே நன்றிகள். குஷியாக வந்து நாளையும் வந்து ஏதாவது ஸ்பீச் கொடுக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் பாயிண்டே ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். எப்படி கொடுக்கிறது எந்த ஒரு ஐடியாமே இல்ல. எல்லாமே வந்து பரமாத்மாவே இறங்கிட்டாரு இன்னைக்கு வந்து சிஸ்டர் மூலியமா இறங்கி வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து சொல்லிட்டாரு. எல்லாமே பாபாவுடையது. பாபாவோட சேவைக்கு நம்ம ஈடுபடுத்தும் போது நம்ம மூலியமா பேசுறது 4 பேருக்கு நல்லா இருக்கு. ஏன்னா அதை நான் பேசல, அது அவரு நம்மள பேச வைக்கிறாரு. ஏன்னா
நம்மளாம் ஒண்ணும் அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. நம்ம எப்படி இருந்தோம் ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். உள்ளுக்குள்ள தெரியும், வெளியில இருந்து பார்க்கதான் எல்லாரும் சூப்பர் டான்னு. சோ அதனால வந்து இப்ப பீனு சிஸ்டர், ஜான்சி சிஸ்டர் இருக்காங்கன்னா கூட வெளியில இருந்து பார்க்கதான் அவங்க சிஸ்டர் நமக்கு. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி இருக்காங்க, அவங்க ஒரு குழந்தை தான் அவங்களுக்குள்ள. சோ குழந்தை பிளஸ் ஆர்டினரி பர்சன் எல்லாருமே, என்னையும் உட்பட எல்லாருமே பெரிய தாதி ஜானகியா எல்லாருமே ஒரு சாதாரண ஆத்மா தான். குழந்தை பிளஸ் ஒரு ஆர்டினரி பர்சன். ஆனா அது சிவனோட சேவைக்காக வரும்போது அவங்க ஒரு ஒரு மகாரதியா பாபா, அந்த மகாரதிங்கிற அந்த பட்டம் கூட பாபா நமக்கு போட்ட ஒரு எப்படி சொல்ற தீட்சை அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். கண்டிப்பா. பாபா தான் எல்லாமே, பாபா தான், அவரோட வைப்ரேஷன் தான். சோ இத விட்டுட்டு நம்மளால வந்து இனிமே கலியுகம் பக்கம் போக முடியாது, போகணும்னு தோணாது. சரிங்களா? கண்டிப்பா அதுக்குதான் sister. வந்து ஒரு பெஸ்ட் பாத்தீங்க, எப்பயுமே பாபாவோட குழுவோடு இருங்க, பாபா சென்டருக்கு போங்க. இத மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க முன்னாடி வரத்துக்கு, முயற்சி பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த முயற்சி பண்ணீங்கன்னா 108க்கு வந்துடலாம். அவ்வளவுதான். நிச்சயமாக. மீட்டிங்க முடிச்சுக்கலாம். வாங்கப்பா எல்லாரும், டெய்லி மார்னிங் மீட்டிங் வாங்க. நைட்டே நாங்க லிங்க் அனுப்புறோம். நைட்டே நீங்க அதுக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு வந்துருங்க. சரிங்களாப்பா? நிறைய பேரு வந்து வாங்க ரெகுலரா. ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் யோகா தான். பாபாக்காக வாங்க, வந்து அவருடைய முரளி அந்த பாயிண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓம் சாந்தி. நன்றி பாபா. ரெக்கார்டிங் வந்து யூடியூப்ல, ரெக்கார்டிங் 10 மணிக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி பாபா.